ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு பட்டர் க்ரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பட்டர் க்ரீம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதோட ப்ரொசீஜர் எல்லாமே நான் கிளியராக கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா கிரானுலேட்டட் சுகர், எக் ஒயிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர், வாட்டர், இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக அதை பண்ண முடியும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற க்ரீம் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ இது பெரியவங்களுமே நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸோட எக் ஒயிட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் எந்த காரணத்தை கொண்டு ஒரு எக் எல்லோ ஒரு பாட்டு கூட இருந்துடக்கூடாது. அது ரொம்ப கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். கப் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 1 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 80 ml ஆஃப் வாட்டர். எனக்கு அந்த அளவான வாட்டர் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் சுகரை ஒரு பாத்திரத்தில் எதில் பாயில் பண்ண போகிறீங்களோ அதில் போட்டுக்கோங்க. நீங்கள் வாட்டர் ஊற்றும் போது கரெக்டாக அந்த சுகர் முங்கி இருக்கணும். ஃபுல்லாக உள்ள அந்த வாட்டரில் முங்கி இருக்கணுமே தவிர அதிகமாகவும் தண்ணி வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் தண்ணி வச்சிடக்கூடாது. இப்போ அந்த சுகரை பாயில் பண்ண வச்சுட்டு வந்துடலாம். அந்த சுகர் பாயில் ஆகும்போது அதோட கன்சிஸ்டன்சி எப்படி வரணும் அப்படின்னா, நீங்கள் வாட்டரில் போட்டு பார்க்கும்போது சாஃப்ட் பால் சொல்கிறோம்ல, நம்ம இந்த பாகு பதம் பார்க்கும்போது அந்த வாட்டரில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப கல் மாதிரி வராமல், அப்போ தான் பால் கன்சிஸ்டன்சிக்கு அது வர்ற ஸ்டேஜில் வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கணும். அது கொதிச்சுட்ருக்க டைமில் பார்த்திங்கன்னா அட் அ டைமில் நீங்கள் இந்த சைடு எக் ஒயிட்டை பீட் பண்ணிட்டுருங்க. எக் ஒயிட்டு கூட கண்டிப்பாக சால்ட் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. அப்புறம் அந்த சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகி அந்த பால் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எக் ஒயிட்டை கொஞ்சம் சாஃப்ட் பீக், ரொம்ப ஹை பீக் வேண்டாம். நம்ம அந்த நுரை வந்த மாதிரி இருக்கும் இல்லையா, எக் ஒயிட்டை பீட் பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அந்த ஹாட்டாக இருக்க அந்த சுகர் சிரப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அந்த சூடோடவே ஊற்றிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை பீட் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூவாக. அப்படி நீங்கள் பீட் பண்ணிகிட்டே வரும்போது அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஃபைன் லைன்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த லைன்ஸ் லிட்டில் பிட்டாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த பட்டர் க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அப்புறம் ஷைனிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஸ்வீட்னஸாகவும் இருக்காது. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக க்ரீம் சாப்பிட்டு நிறைய பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்டர் க்ரீமாக வேண்டாம், அந்த வளவலன்னு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேஸில் கூட நம்ம எடுத்து பர்த்டே பார்ட்டியெல்லாம் நல்லா கொண்டாடிட்டு இருக்கும்போது ஃபேஸில் போட்டோம்னா கழுவுனா போகவே போகாது. அந்த கன்சிஸ்டன்சியெல்லாம் இது இருக்கவே இருக்காது. நிறைய பேர் அதுக்காகவே அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம விப்பிங் க்ரீம் போயிடுவோம். நான் எப்பவுமே விப்பிங் க்ரீம் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அது ஹெல்த்துக்குமே ரொம்ப அதிகமாக சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். எப்போவாது ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது நல்லதில்லை. ஆனால் இந்த மாதிரி பட்டர் க்ரீம்ஸ் நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைம் நல்லா ஹெல்த்தியர் வெர்ஷனாகவும் இருக்கும். அப்புறம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நம்ம இந்த ப்ரொசீஜர் இப்போ நம்ம பீட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஃபைன் லைன்ஸ் வரும். அதை பார்க்குறதுக்கு நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும்போது அந்த வேலையை நோக்கி நம்ம போகும்போது அதுக்கான சக்ஸஸ் கிடைக்கும் இல்லையா, அப்போ எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குமோ அது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த ஃபைன் லைன்ஸ் கிடைக்கும்போது. ரொம்பவே இது பேக்கரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்துக்கலாம். பட்டர் 400 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அந்த பட்டரோட கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இதில் நோட் பண்ண வேண்டிய ஒன்று. அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதே டைம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மற்ற கேக் ரெசிபி ப்ரௌனிஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப மெல்ட் ஆகி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த பட்டர் க்ரீம் நம்ம அப்படியே லைட்டாக டச் பண்ணும்போது உள்ளே போகணும், அமுங்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அதே மாதிரி லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. அதை நான் க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு அந்த நம்ம பீட் பண்ண எக் ஒயிட்டோடு சேர்த்து கொஞ்சம் மொத்தமாக போட்டுறாதீங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பீட் பண்ணுறதுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஒவ்வொரு க்யூபாக எடுத்து நீங்கள் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி நல்லா அதில் பீட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் பீட் பண்ணிகிட்டே தான் வரேன். அப்புறம் இந்த பட்டர் க்ரீம் வந்து எந்த டைமில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சூடாக ஊற்றுறோம் இல்லையா அந்த லிக்விடு, அந்த சூடாக லிக்விட் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த ஹாட்னஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே பீட் பண்ண ஃபீல் ஆகும். பட் ஆனால் அந்த பவுலை வந்து நம்ம லைட்டாக திருப்பிட்டு, இப்போ நான் பட்டர் க்ரீம் வந்து எக் ஒயிட் வந்து நான் பீட் பண்ணும்போது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் வந்து பீட்டரை வந்து நான் சுற்றுறதுக்கு பதிலாக பவுலை வந்து நான் சுற்றிக்கிட்டே வந்திருப்பேன். ஏன் அப்படின்னா பவுலை கொஞ்சம் சுற்றிக்கிட்டே வரும்போது அந்த ஹாட்னஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எனக்கு இது முடியலைன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த எக் ஒயிட்டை வந்து பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே கூலிங் ஆயிரும். அது ஆட்டோமேட்டிக்காக கூலிங் ஆகிற அளவுக்கு என்னால் விட முடியாதுன்னு சொல்லும்போது, கூலிங் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பட்டர் க்யூப்ஸை வந்து ஆட் பண்ணணும். அப்படியே அந்த ஹாட்னஸோடு ஆட் பண்ணிங்க அப்படின்னா பட்டர் க்ரீம் மெல்ட் ஆயிரும். அப்புறம் இந்த ப்ராசஸே வந்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த எக் ஒயிட் பீட் பண்ணுறது இந்த ப்ராசஸ்லேயே ஒரு மெயினானது. அதை வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிடணும். அந்த எக் ஒயிட் பீட் பண்ணும்போது பவுலை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதே டைம் உங்களுக்கு வந்து பீட்டரையே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒன் சைடு கை வலிக்க தான் செய்யும். அதுக்கு ஒரு இன்னொரு ப்ராசஸாக கூட நீங்கள் பவுல் மிக்ஸ் பண்ணதாக வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு ஹாட்டாக இருந்துச்சோ நீங்கள் அந்த எக் ஒயிட்டை பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஸ்டிக் பீக் வரும் இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கீழே பவுலை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங்காக இருக்கும். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ நேரம் வந்து பீட் பண்ண முடியாதுன்னா ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் அதை கீழே போட்டுட்டு கூட மேலே எக் ஒயிட்டை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. மெயினானது வந்து பட்டரை வந்து நீங்கள் உள்ளே போடும்போது அந்த எக் ஒயிட் வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் மெயினான பாயிண்ட்டு. இப்போ நான் பட்டரை போட்டு அப்படியே பீட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா தயிர் தெரிஞ்ச மாதிரி ஒரு அந்த கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வருதா, இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட்டு அந்த நேரத்தில் வந்து பீட்டரை வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி அந்த பட்டர் க்ரீம் வர்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த பீக்ஸு, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். எல்லாரோட கமெண்ட்டுமே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்லெஸ் வெர்ஷன் கேட்பீங்க. இந்த இட்டாலியன் மெரிங் பட்டர் க்ரீமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி ஆஃப் திஸ் ரெசிபி இஸ் எக் பேஸ்டு, பட் ஸ்டில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் எக்லெஸ் வெர்ஷன் ஆஃப் திஸ் ரெசிபி ஃப்ரம் மை சேனல் இன் ஃப்யூச்சர். ஓகே, நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேனலை கண்டிப்பாக அது வந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங் பேக்கில் போடுறதுக்கு ஒரு ஆப்டான ஒரு பட்டர் க்ரீமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பட்டர் க்ரீம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா கேண்டி மீட்டர், தெர்மாமீட்டர் அதெல்லாமே கேட்பாங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலை. நம்ம வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம வந்து அழகாக பட்டர் க்ரீம் வந்து மேக் பண்ணிட்டோம். பார்த்திங்களா, இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த டைமில் எனக்கு நாசில் வந்து ஒன்று தான் கையில் இருந்ததுனால நான் ஒரு நாசில் வச்சு என்னென்ன டிசைன்ஸ் போட முடியுமோ ஓரளவுக்கு போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் அப்படியே நின்றுது. நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே தான் வச்சுருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் மெல்ட்டே ஆகலை. நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோடய கன்சிஸ்டன்சி நல்லாவே கெட்டியாக ஆகிடும். அப்புறமா நீங்கள் எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது உடனே நான் எடுத்து கேக்குக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அப்புறம் எக்ஸஸான அது வந்து நான் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸான பட்டர் க்ரீமை வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் போட்டு நம்ம அந்த ஃபாயில் இருக்கும் இல்லையா, அந்த ஃபாயில் இல்லைன்னா கிளிங் ரேப் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அலுமினியம் ஃபாயில் கூட போட்டுக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஸோ இது போட்டுட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.